சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள்ல ஒரு முக்கியமான பொக்கிஷம் சோழர்களுடைய முக்கியமான ஒரு ஆவணம் நாடு திரும்பியிருக்குன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் பல்வேறு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனைமங்கலம் செப்பேடுனா என்ன, அதில் என்ன சொல்லியிருக்கு, எதற்காக அந்த செப்பேடு வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் நம்ம இணையதளம் முழுவதும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வரலாற்று ஆய்வாளர்கள் காணொலியாகவும் வெளியிட்டு இருக்காங்க. இப்படி சோழர்களோட பொக்கிஷம் நாடு திரும்பியிருக்குன்னு சொல்லி நம்ம கொண்டாடி கொண்டிருக்க வேளையில சோழர்களோட கலை பொக்கிஷமா இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. குறிப்பாக தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அகழி சுத்தம் பண்றதுல தொல்லியல் துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கிடையே ஈகோ கிளாஸ் போகுது. அங்க எங்களை தூய்மைப்படுத்த விடமாட்டீங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தரப்பும் அது எங்களுடைய ஆளுகையில் கீழே இருக்கிற பகுதி, அதை எப்படி நீங்க எங்களுடைய அனுமதி இல்லாம சுத்தப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தொல்லியல் துறை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை நடக்கு தஞ்சாவூர்ல, இந்த ஆனைமங்கலம் செப்பேடுனா என்ன, எதற்காக அகழியை சுத்தப்படுத்துறதுல இவ்வளவு தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில் நம்ம விரிவா பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயில் அகழியை சுத்தப்படுத்துறதுல ஏற்பட்டிருக்க பிரச்சனை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆனைமங்கலம் செப்பேடுனா என்ன, அது என்ன சொல்லுது, எப்படி இங்கிருந்து நெதர்லாந்து போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனைமங்கலம் அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரின் பேரில் ஒரு செப்பேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களாக பல ஆண்டுகளாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த செப்பேடு நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதுவும் லைடன் காப்பர் பிளேட்ஸ் அழைக்கிறாங்க அந்த செப்பேடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போய் பார்த்துட்டு இருந்த ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும், அது சோழர்களுடைய முக்கியமான ஆவணங்களில் ஒன்று. சோழர்கள் எப்படி நிலவியலை கையாண்டிருக்காங்க, நில சீர்திருத்தத்தை எப்படி மேற்கொண்டிருக்காங்க, எப்படி தானம் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அந்த செப்பேடு குறிப்பாக ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்திலையும் ராஜேந்திரன் சோழனுடைய ஆட்சி காலத்திலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி இந்த செப்பேட்டில் முழுமையான தகவல் இருக்குது. அதை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை தொடங்கியது நெதர்லாந்து நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் இடையே. 2012 2026 வரைக்கும் தொடர் பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டு இருந்துச்சு. இந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த ஆனைமங்கலம் செப்பேடை மீட்டு கொண்டு வரணும், அதை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சட்டத்தின்படி வெளிநாடுகளில் அங்கங்கே இருக்கிற இதெல்லாம் அந்த நாடுகளே உரிமை கொண்டாடிக்கலாம், அது இந்தியாவுக்கு தரப்படாது, இந்தியாவிற்கு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. அதனால நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த செப்பேடு இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது, வேணா அதில் இருக்கிற வாக்கியங்களாக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கிற என்ன தகவலோ அதை நீங்கள் படிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நெதர்லாந்து அரசு சொல்லியிருந்தாங்க. உலகளாவிய சட்டமும் அதான் சொல்லிச்சு. ஆனால் 2012 2026 வரைக்கும் தொடர் பேச்சுவார்த்தை மூலமாக இந்தியா மீது கொண்ட நல்லிணக்கத்தின் காரணமாக நெதர்லாந்து நாங்கள் அதை ஒப்படைக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நெதர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார். அவர் அங்கே சுற்றுப்பயணம் போகும்போது நெதர்லாந்து அரசு அந்த செப்பேடை மோடி அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது விரைவில் இந்தியா திரும்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் வெளியாக இருக்குது. இப்போ இந்தியா திரும்பி விட்டது, அதை தொல்லியல் துறையினர் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? சோழர்களுடைய வரலாற்றை நம்ம கல்வெட்டுகளில் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய செப்பேடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். கப்பலில் சண்டை நடக்கும், பொன்னியின் செல்வன் 1 அதோட முடிஞ்சிடும். அதன் பின்னாடி தஞ்சாவூர் பக்கத்தில் நாகப்பட்டினம் அருகே ஒரு பௌத்த விகாரம் இருக்கும். அந்த பௌத்த விகாரத்தில் ராஜராஜ சோழன் தங்க வைக்கப்பட்டிருப்பார். அதன் பின்பு ஒரு யானையில் ஏறி அவர் ஊர்வலமாக தஞ்சை நோக்கி வருவார். இந்த காட்சி நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்துருப்போம். பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அந்த பௌத்த விகாரம் இருந்ததுக்கான எந்த ஒரு கட்டிடக்கலை சான்றுகளும் இப்போ இல்லை. அது ஒருவேளை கட்டுக்கதையாக இருந்திருக்கலாம், ஒருவேளை இல்லை காலப்போக்கில் பெரிய சுனாமியில் அது அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடச்சிச்சு. ஆனால் அந்த பௌத்த விகாரம் பற்றி அந்த செப்பேட்டில் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அது என்ன ஆதாரப்பூர்வமான தகவல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, அந்த சூளாமணி விகாரம்னு ஒரு விகாரம் இருந்துச்சு. அந்த விகாரத்துக்கு ராஜராஜ சோழன் ஆனைமங்கலம் என்கிற ஒரு 600 ஏக்கர் உள்ள ஒரு கிராமத்தை தானமாக வழங்கியிருக்காரு. அந்த விகாரத்தை பராமரிக்கிறக்காண்டி இந்த ஆனைமங்கலத்திலிருந்து வர்ற மொத்த வருவாய் நிதியும் அந்த விகாரத்துக்கு போகணும்னு சொல்லி ராஜராஜ சோழன் வாய்மொழியாக உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் அவருக்கு பின் அரியணை ஏறிய ராஜராஜ சோழன் அந்த உத்தரவை செப்பேடாக மாற்றி விகாரத்துக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதா அந்த செப்பேட்டில் உள்ளது. நாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் இருந்துச்சு, அதற்கு எதற்கு கொடையாக கொடுக்கணும்? ராஜராஜ சோழன் சைவ மதத்தை பின்பற்றினார். சைவ மதத்துடைய உரிய தெய்வமான சிவனுக்கு அவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காரு. ஒரு சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மன்னன் மற்ற மதத்தை எப்படி வளர்க்கறதுக்கு முற்படுவார்? எப்பயுமே ஒரு மன்னர் அப்படிங்கிறவங்க தன்னுடைய மதம் தான் நாடு முழுவதும் பரவி இருக்கணும், தன்னுடைய நாட்டு மக்களும் இந்த மாதிரி தான் மதத்தை பின்பற்றணும்னு சொல்லி தானே விரும்புவாங்க. ஏன் ராஜராஜ சோழன் புத்த விகாரத்துக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் சோழர்களுடைய குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய
மத நல்லிணக்கத்தை நம்ம வந்து போற்ற வேண்டியது இருக்கு. நாகப்பட்டினத்தில் யாரின் நினைவாக இந்த பௌத்த விகாரம் வந்து கெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு மன்னன் விஜயதுங்க வர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவருடைய தந்தை நினைவாக ஒரு பெரிய விகாரத்தை நாகப்பட்டினத்தில் வந்து அவர் கட்டியிருக்காரு. ஏன் இந்தோனேசியாவோட மன்னர் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு விகாரம் கட்டுறாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம், ஏன் அவருடைய நாட்டிலே கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைமுக நகரம். அங்கேருந்து பல நாடுகள்ல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் வந்து அங்கே வந்துட்டு போவாங்க. பல நாடுகள்ல இருந்து வரக்கூடிய மாலுமிகள் அங்கே தங்கிட்டு போவாங்க. எப்படி இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து மும்பை இருக்குது, அதே மாதிரி சென்னை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடின்னு சொல்லிட்டு முக்கியமான துறைமுகம் இருக்கும். சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக விளங்கி இருக்கு. பல்வேறு நாடுகளுக்குடனான வணிக தொடர்பையும் சோழர்கள் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக இருந்திருக்கு. அதனால அந்த இந்தோனேசியா மன்னர் வந்து இங்கே வந்து விகாரம் கெட்டணும்னு சொல்லி விரும்பியிருக்காரு. பௌத்த மதத்தை பரப்பணும்னு வந்து விரும்பியிருக்காரு. அதற்கு சோழர்கள் எந்த ஒரு தடையுமே போடாமல் அங்கே புத்த விகாரம் வந்து கெட்டறதுக்கு வந்து அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ராஜராஜ சோழன் அப்படிங்கிற சைவ மதத்தை பின்பற்றினாலும் அவருக்கு மற்ற மதங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத இது காட்டுது. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து ஆரிய அடிமை, பார்ப்பன அடிமை, அவர் வந்து இந்து மதத்துக்கு என்னென்னமோ செஞ்சிருக்காரு, பிராமணர்களோட அடிமைன்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜராஜ சோழன் ஒரு மத நல்லிணக்கத்தை போற்றிய மன்னர் அப்படின்னு தான் தமிழர்களுடைய வரலாறு வந்து சொல்லுது. அப்படி கெட்டப்பட்ட ஒரு விகாரத்திற்கு வந்து ஒரு 600 ஏக்கர் உள்ள ஒரு இடத்தை வந்து தானமாக வழங்கியிருக்காரு. இடத்தை மொத்தமாக தானமாக வழங்காமல் அங்கே இருந்து வரக்கூடிய வருவாய்கள் அனைத்துமே அந்த விகாரத்துக்கு போகும். விகாரத்துடைய பராமரிப்பு செலவுகளுக்கு அந்த 600 ஏக்கர் நிலத்திற்கான இதுவும் கொடுக்கறதுக்காக தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த செப்பேடு மூலமாக நம்மளை பார்க்க முடியுது. அவர் வந்து வாய்மொழியாக உத்தரவுப்பட்டது. அவர் பின் வந்து ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இது செப்பேடாக வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த செப்பேடு வந்து நெதர்லாந்து நாட்டிற்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு பின்பு ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தன்னுடைய வந்து தலைமையை வந்து மாற்றுறாரு, தன்னுடைய தலைநகரத்தை மாற்றுறாரு. அதன் பின்பு பல்வேறு படையெடுப்புகள், பல்வேறு போர்கள்லாம் நடந்து முடிந்தது. ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை முற்றுமாக இடிக்கப்பட்டது. சோழர்களுடைய அடையாளங்கள் பலவற்று வந்து சிதைக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் மட்டும் ஒரு சில கோயில்கள் வந்து மிஞ்சிருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த செப்பேடும் வந்து காணாமல் போயிருக்கலாம். அதன் பின்பு ஒரு மத போதகர், கிறிஸ்துவ மத போதகர் வந்து அந்த செப்பேடை வந்து எடுக்கிறாரு. எடுத்து அதை நெதர்லாந்து நாட்டிற்கு வந்து 1800 காலகட்டத்தில் வந்து கொண்டு போகிறாரு. 1800 காலகட்டம் வரைக்கும் இந்த சூளாமணி விகாரம் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் வந்து இருந்திருக்கு. அது பௌத்த விகாரம், அது வந்து நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கு. அதன் பின்பு அங்கே ஒரு கல்லூரி கெட்டன்னு சொல்லிட்டு டச்சுக்காரர்கள் வந்து அதை இடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு வந்து சொல்லுது. உள்ளூர் மக்களோட எதிர்ப்பை மீறி அவங்க இடிச்சு அங்கே வந்து ஒரு கல்வி நிலையம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சில குறிப்புகள் வந்து சொல்லப்படுது. அப்படிப்பட்ட செப்பேடு வந்து இங்கேருந்து நெதர்லாந்துக்கு போகுது. நெதர்லாந்துக்கு போன பின்பு பல வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. பல வரலாற்று ஆய்வாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. நெதர்லாந்துக்கு சென்று வராங்க, அங்கே படிக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து கொண்டு வராங்க. அதன் பின்பு மீண்டும் அந்த செப்பேடு இப்போ வந்து இந்தியா திரும்பியிருக்கு. இது சரியாக சொல்லணும்னா ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு பின்பு ராஜேந்திர சோழன் எப்படி தன்னுடைய தந்தையுடைய வாக்கெல்லாம் நிறைவேற்றினார், தன் தந்தை விட்டு போன பணியெல்லாம் எப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த வரலாற்று ஆதாரம் வந்து நமக்கு உணர்த்துது. அதனால இந்த ஆனமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது சோழர்களோட வரலாற்றில் ஒரு முக்கியமான செப்பேடாகவும் கருதப்படுது. இந்த செப்பேடு இப்போ டெல்லியில் இருக்கிற தொழில் துறையினோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க வந்து இதை வச்சு ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆய்வுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகாலை வந்து புதுப்பித்து அந்த இடத்துல இந்த செப்பேடை வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது சோழ வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களோட கோரிக்கையாகவும் இருக்குது, நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்பேடு வந்து 21 பக்கங்கள் கொண்டதாக இருக்குது. 21 செப்பு தகடுகள் வந்து இருக்குது. அதில் முதல் 5 செப்பேடுகள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதன் பின்பு 16 செப்பேடுகள் தமிழ் மொழியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதிர்ந்தது உலக நாடுகள், சோழர்களுடைய பொக்கிஷம் நாடு திரும்பி விட்டது, தமிழர்களுடைய பெருமை இந்தியாவுக்கே வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு பல்வேறு காணொலிகள் நம்ம இளைய முழுவதும் வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடு குறித்து பார்த்துருப்போம். இது நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்தான், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்தான். 1000 ஆண்டுகள் பின்பும் சோழர்கள் தங்களுடைய வரலாற்றை வந்து செப்பேடுகளாக, கல்வெட்டுகளாக நிலைநிறுத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களாக பெருமைப்பட வேண்டியது கட்டாயம். அதே வேளையில் தஞ்சை பெரிய கோயில், சோழர்களுடைய கலை பொக்கிஷங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இது குறித்து யார் ஏன் பேச முற்பட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வி எழுது. தஞ்சை பெரிய கோயில் போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அகழி இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் போரின் போது வந்து அகழியில் வந்து தண்ணீர் நிரப்பி முதலைகள் போட்டு வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. தங்களுடைய கோட்டைகளை அப்படி அரசர்கள் பாதுகாக்கிற வழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்பயுமே தஞ்சையாக இருக்கட்டும் இல்லை மற்ற கோயில்கள், தமிழர்களுடைய வரலாற்றில் கோவில் அப்படிங்கிறது வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு ட்ரெஸரியாகவும், அது ஒரு கருவூலமாகவும் பயன்படுத்தியிருக்கு, மருத்துவ சாலையாகவும் பயன்பட்டுருக்கு, கல்வி நிலையங்களாகவும் பயன்பட்டுருக்கு. அந்த மாதிரி எல்லா வகைக்கும் பயன்படுத்தின ஒரு கோயிலை வந்து பாதுகாக்கிறக்காண்டி
சோழர்கள் அகழி அமைத்து அதில் முதலைகள்லாம் விட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள்லாம் சொல்லுது. முதலே விட்டுருந்தாங்களா உடலையான்னு தெரியல. ஆனால் அகழி அப்படிங்கிறது முதலைகள் விடக்கூடிய ஒரு இடமாகவும் நமக்கு வந்து வரலாற்று நடுவில் பார்த்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு அகழியை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர்கள் வந்து முற்பட்டிருக்காங்க. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்து முற்பட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அகழியை வந்து சுத்தப்படுத்தியிருக்காங்க. அந்த பணியை ஏஎஸ்ஐ வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏஎஸ்ஐ அப்படின்னு சொன்னால் இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, 1861ஆம் ஆண்டு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து தொடங்கப்பட்டது. அதுதான் இந்தியா முழுவதும் இப்போ வந்து பல இடங்களில் வந்து தொல்லியல் துறை சார்ந்த நிகழ்வுகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து தொல்லியல் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட ஃபஸ்ட்டு 2 கட்டமாக கீழடியில் ஆய்வு பண்ணது தொல்லியல் துறை, ஆர்கியாலஜி ஆஃப் சர்வே இந்தியா. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வரலாற்று சின்னங்கள் ஏஎஸ்சியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அகழி வந்து தொடர்ந்து வந்து மரங்களால் நிரம்பி இருக்கு. கருவேல மரங்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அங்கே வந்து யாரையுமே பயன்படுத்த முடியல, யாருமே அதை வந்து பார்க்க முடியல. அந்த அகழியை சுத்தப்படுத்தி அங்கே வந்து தண்ணீர் விட்டோம்னா கோயிலுடைய மொத்த அழகும் நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது 2023 வந்து ஏஎஸ்ஐ தான் முதல்ல இந்த திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு 4.88 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசிட்ட வந்து ஏஎஸ்ஐ வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி அகழியை சுத்தப்படுத்தி அதில் நாங்கள் தண்ணி விட போகிறோம்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசும் ஒப்புதல் கொடுத்து 4.88 கோடி ரூபாய் நிதியும் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. 2023 2026 வரைக்கும் 3 ஆண்டு காலம் எந்த ஒரு பணியுமே தொடங்கப்படாமல் இருக்குது. இதை வந்து உடனடியாக பணியை தொடங்க வேண்டும் சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் பல கட்டுரைகள் பல இதெல்லாம் நம்மளால் படிக்க முடிஞ்சு. முக்கியமான இதழ்களும் அது குறித்து கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் 3 ஆண்டுகள் ஏஎஸ்ஐ வந்து அதை கிடப்பிலே போட்டிருந்தாங்க. ஏன் போட்டாங்க, எதற்கு போட்டாங்கன்னு கேள்வி எழுப்புந்த போது கூட அதை பற்றி அவங்க எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதன் பின்பு இப்போ தஞ்சை மாவட்டத்துடைய ஆட்சியராக இருக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க முற்படுறாங்க. அதன் பின்பு பொக்லைன் இயந்திரங்களை வச்சு அங்கே இருக்கிற கருவேல மரங்கள்லாம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. அதன் பின்பு அங்கே இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயோடைய அதிகாரிகள் போய் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் செய்யலாமா, அது தவறு, எப்படி உங்களுக்கு வரலாற்று தளத்தை அணுகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால நீங்கள் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். ஏஎஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலுமே ஒரு 3வது நபர் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து செய்யக்கூடாது. ஏஎஸ்ஐ தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிதலமடைஞ்ச பகுதியும் அவங்க தான் மாற்றுவாங்க. அந்த பகுதியை சுத்தப்படுத்தினாலும் அவங்க தான் சுத்தப்படுத்தணும். ஏன்னா கோவில் அப்படிங்கிறது குறிப்பாக தஞ்சை பெரிய கோயிலில் பல பகுதிகளில் கல்வெட்டு இருக்குது. அது 1000 ஆண்டு பழமையான செங்கற்களாக கொண்டுள்ளது. ஒருவேளை தப்பி தவறி நம்ம மெதுவாக எதாவது தட்டினா கூட இடிஞ்சு உள்ளிருக்க, அதாவது கோயிலுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு உள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஏஎஸ்ஐ வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டை விதிக்கிறது சரி. ஆனால் கடந்த 3 ஆண்டு காலத்தில் 2023 4.88 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுகிட்ட வாங்கிட்டு எதற்காக இந்த பணியை ஏஎஸ்ஐ செய்யாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கேள்வி எழுந்திருக்கு. நீங்களும் வேலை செய்ய மாட்டீங்க, வேலை செய்கிறவங்களே தடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை தஞ்சையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏஎஸ்ஐ இன்னும் சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது 1000 ஆண்டு கோயில், கீழே வந்து எவ்வளோ தூரம் வந்து அடித்தளம் வந்து போட்டிருக்காங்கன்னு தெரியல. நமக்கு கிடைத்தளவு வந்து அடித்தளம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை அகலியை வந்து சுத்தப்படுத்தி அங்கே தண்ணீர் விட்டா நிலத்தடி நீர் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நிலத்தடி நீர் உயர்ந்துச்சுன்னா பேஸ் மட்டம் என்ன ஆகும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதை வந்து ஆய்வு பண்ணி அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது ஏஎஸ்ஐயோடைய பொறுப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. ஏன்னா தண்ணீர் ஒருவேளை நிரப்பப்படாட்டாலும் அந்த பகுதியை வந்து முழுமையாக சுத்தப்படுத்தி குப்பைகள் போடாமல் அந்த பகுதியோடைய அழகை வந்து மேம்படுத்த வேண்டிய பொறுப்பும் ஏஎஸ்ஐயோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில்களை நுழைந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோபுரம் தாண்டி தான் உள்ளே போய் செப்பல் கலட்டுறதுக்கான இடமும் இருக்கும். அது எப்படி வந்து ஏஎஸ்ஐ வந்து அனுமதி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா கோயிலுக்குள்ள 3 கோபுரம் தள்ளி எப்படி கடை போடுறதுக்கு ஏஎஸ்ஐ அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. கோயிலை பராமரிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் வந்து சொல்கிறாங்க. ஏன் ஏஎஸ்ஐ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் வந்து சரி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தொடர்ந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்திய தொழில் துறை மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் எழுந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கீழடி விவகாரத்தில் இந்திய தொழில் துறை வந்து தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கிறதுக்கு பல்வேறு வேலைகளை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால செய்திகளும் நமக்கு வந்து அது உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் கீழடி வந்து 2 ஆய்வுகள் முடிச்சதுக்கப்புறம் அங்கே பல தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மூடி மறைக்க முற்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைய நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியும் இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. தமிழ்நாடு அரசிட்ட இருந்து 4.88 கோடி ரூபாய் இந்திய தொழில்துறை வாங்கியிருக்கு. அந்த வாங்கிய பணத்தை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குல்ல. அதை உடனடியாக சரி செய்யணும். தமிழர்களுடைய தொழில் ஆதாரங்களில் முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை வந்து தூய்மைப்படுத்தி அகழியை தூய்மைப்படுத்தி பொதுமக்கள் வந்து அங்கே அகழியை சுற்றி பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளையும் இந்திய தொழில்துறை செய்யணும் அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வந்து 2 அரசு துறைகளுக்கு இடையே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு குரூப் ஒன்று வந்து ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 60 ஆண்டு காலத்தில், ஏன் கடந்த 70 ஆண்டு காலத்தில், ஏன் கடந்த 100 ஆண்டுகளில், ஏன் 1000 ஆண்டுகளில் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் சோழ பரம்பரைக்கு அப்புறம்
எங்களுடைய அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான், எங்களோட விஜய் அண்ணா தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தஞ்சை பெரியகளுடைய அகழி வந்து சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுடைய தளபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் அந்த சுத்திகரிப்பு வந்து தொடங்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து மே 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தாங்க. அதன் பின்பு இந்த அகழி சுத்தப்படுத்தலாம் கிளம்பிட்டோம், நாங்கள் தான் கோயிலை வந்து சுத்தப்படுத்த கிளம்பிட்டோம்னு சொல்லி அவங்க இணையதளம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இணையதளம் முழுவதும் வந்து டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த சோழர்களையும் விட்டு வைக்காமல் அவங்க வந்து தங்களோட ஃபேக் நியூஸில் வந்து அதையும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க, இன்னொரு பக்கம் 2 அரசு துறைக்கு இடையில வந்து பிரச்சனை போகிறதுனால தஞ்சை பெரியகளோட அகழி வந்து சுத்தப்படுத்தாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தஞ்சாவூரில் இருக்கிற மக்கள் வந்து கவலை அடைஞ்சிருக்காங்க. தஞ்சையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை, அங்கே வந்து குப்பைகளை போடாதீங்க, குப்பைகள் போடுறதுனால அந்த பகுதி இன்னும் வந்து அசுத்தமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா தரப்பினரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த தஞ்சை பெரிய கோயிலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழர்கள்ட்டையும் இருக்குது, தமிழ்நாட்டை சேர்ந்த அரசுகிட்டையும் இருக்குது, தமிழ்நாட்டிற்காக பணி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்டையும் அரசு துறையிட்டையும் இது இருக்குது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம கருத்தில் கொண்டுக்கிறணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து